அன்புமணியை அவரது தாயார் சந்தித்தது சகஜம்தான் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சிக்குள் மோதல் போக்கு நிலவினாலும் தேர்தலை சந்திப்போம் என்றும் கூறியிருக்கிறார். அம்மா சின்னவரை பார்க்க போயிருந்தாங்க. இது தொடக்கமா சந்திப்புன்றது இது கேள்வியே தப்பு. அம்மா பிள்ளைய பார்க்கறது, பிள்ளை அம்மாவை பார்க்கறது சகஜமான ஒன்று தான். இது போய் கேள்வி கேட்குறீங்க. இல்லை, அது சந்திச்சது பாமகவினர் அனைவருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதன் வெளிப்பாடெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அனைவரும். ஐயாவும் உங்களுடைய கருத்துக்காக மட்டும்தான் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அடுத்த கட்ட காத்திருப்போம் காலங்கள் விடும். ஐயா, 8 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. மோதல் போக்குன்னு போயிட்டு இருக்குங்க ஐயா, எப்படி ஐயா பார்க்குறீங்க? அதுதான் தேர்தல் 4 நாள் போவோம், தேர்தலும் வரும், தேர்தலே சந்திப்போம். போப்பா, சரிங்க. அன்புமணியால் தான் ராமதாசின் கொள்கைகளை நிலைநாட்ட முடியும் என்றும் விரைவில் அனைவரும் ஒன்று சேர்வார்கள் என்றும் பாமக செய்தி தொடர்பாளர் பாலு சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு எடுத்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தெளிவாக இருக்கோம். மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்கள் இயக்கத்தை உருவாக்கியவர். அவருடைய சிந்தனை, அவருடைய கொள்கை, சமூக நீதி பாதையில் தான் ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தொண்டர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கத்தையும் சமூக நீதியையும் தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் செயல்பட்டால் மட்டும்தான் செயல்பட முடியும். அதற்கான ஆலோசனைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்குவார். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்ந்துவிடும். வெகு விரைவில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைவோம். எங்கள் மருத்துவர் ஐயாவினுடைய பிறந்த தினமான ஜூலை 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 100 நாள் பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துவங்க இருக்கிறார். அந்த பயணம் நிச்சயமாக தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.